வணக்கம் நண்பர்களே. பொதுவா நம்ம வாழ்க்கையில ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. ஆனா பேராசைப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த பேராசை நமக்கு எப்படி ஏற்படும் தெரியுமா? மத்தவங்கள பார்த்து பொறாமைப்படும் போதுதான். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை சந்தோஷமா மகிழ்ச்சிகரமா இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு மத்தவங்கள பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா பேராசையா மாறி நம்ம வாழ்க்கையில இருக்க ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அழிச்சிடும். சரி, அடுத்தவங்களோட வாழ்க்கைய பார்க்கும்போது என்னையே அறியாம அவங்கள பார்த்து பொறாமை ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த குணத்தை எப்படி மாத்திக்கிறது அப்படிங்கிறத ஒரு சுவாரஸ்யமான கதை மூலமா பார்ப்போம். Welcome to Curious Seconds channel. ஒரு ஏழை இளம்பெண் ஒருத்தி இருந்தாள். அவள் தன்னோட சிறு வயதிலிருந்தே கஷ்டங்களை மட்டும் சந்திச்சு வளர்ந்து வந்தவள். இதனால அவளையே அறியாம மத்தவங்கள பார்க்கும்போது பொறாமை குணம் அவளுக்குள்ள வளர ஆரம்பிச்சது. இந்த குணத்தால அவளால சகஜமான ஒரு வாழ்க்கைய வாழ முடியல. நாளடைவில் அவளுக்கே அவளோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது புரிய வருது. அந்த பொறாமை குணத்தை மாத்திக்கணும்னு எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறாள். ஆனாலும் அதை அவளால மாத்திக்க முடியல. இத பத்தி வெளியில யாருகிட்டையாவது சொன்னா நம்மள தவறா நினைச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஆலோசனை ஒரு பக்கம். அந்த சமயம் அந்த ஊருக்கு துறவி ஒருத்தர் வந்திருந்தாரு. இத தெரிஞ்சுக்கிட்ட இளம் பெண்ணும் நம்மோட பிரச்சனைகளை சொல்றதுக்கு அவர்தான் சிறந்த நபர்னு யோசிச்சு அவரை சந்திக்கிறதுக்காக போறாள். துறவியே, என்னோட வாழ்க்கையில என்னால மகிழ்ச்சியாவே இருக்க முடியல. மத்தவங்க நல்லபடியா மகிழ்ச்சியா வாழ்றத பார்க்கும்போது என்னையே அறியாம அவங்க மேல பொறாமை குணம் ஏற்படுது. இந்த குணத்தால என்னை சுத்தி இருக்கிற நண்பர்கள் எல்லாரையும் இழந்துட்டேன். அது மட்டும் இல்ல, என்னோட வாழ்க்கைய என்னால யதார்த்தமா வாழவும் முடியல. இத பத்தி யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசலான்னு நினைச்சா என்னை தவறா நினைச்சிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் ஒரு பக்கம். என்னோட இந்த மனக்குழப்பத்துக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்வை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவள் சொன்ன விஷயங்களை அமைதியா கேட்ட துறவி சின்ன சிரிப்போட அந்த இளம்பெண்ணை பார்த்து, பொதுவா என்னை சந்திக்க வரவங்க அவங்களோட பிரச்சனை என்னங்கிறதே தெரியாம தான் என்னை பார்க்க வருவாங்க. ஆனா நீ உன்னோட பிரச்சனை என்னங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருக்க. அதனால இதுக்கான தீர்வையும் நீ எளிமையாவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த குணம் பொதுவா எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். சிலர் இத பத்தி ரொம்ப ஆழமா யோசிப்பாங்க. சிலரும் அதை கண்டும் காணாம போயிடுவாங்க. சரி, உன்னோட மனக்குழப்பத்துக்கு ஒரு தீர்வை சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி கதை சொல்றேன், அதை கேளு அப்படின்னு சொல்லி கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு விவசாயி தன் வீட்டு தோட்டத்துல 2 செடிகளை நட்டு வைக்கிறான். அந்த செடிகளுக்கு தினந்தோறும் தண்ணி ஊத்தி வளர்க்க ஆரம்பிக்கிறான். அவன் வச்ச செடிகள்ல 1 பூச்செடி ஒரு வாரத்திலேயே நல்ல துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பூச்செடிக்கு பக்கத்துல அவன் நட்டு வச்சது ஒரு மூங்கில் செடி. அந்த செடியோ இப்பதான் மெல்லமா துளிர் விட ஆரம்பிச்சது. அத பார்த்த இந்த பூச்செடியோ, ஏய் செடியே, என்ன பாத்தியா, உன்னை விட எவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கேன். நம்ம 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி தான் நட்டு வச்சாங்க, ஒரே மாதிரி தான் தண்ணியும் ஊத்துனாங்க. ஆனா நான் மட்டும் இப்படி உன்னை விட உயரமா நல்லா தளதளன்னு வளர்ந்துருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி பேசுச்சு. அந்த பூச்செடி சொன்ன எதையுமே இந்த மூங்கில் செடி பொருட்படுத்தல. இன்னும் ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த பூச்செடி வளர்ந்து நிறைய மொட்டுக்களையும் வைக்க ஆரம்பிச்சது. இப்பவும் அந்த பூச்செடி அந்த மூங்கில் செடியை பார்த்து, ஏ செடியே, நீ இன்னும் வளரவே இல்லையா, என்ன பாரு, என்னோட செடி முழுக்க எத்தனை மொட்டுக்களை வச்சிருக்கேன் அப்படின்னு நக்கலா பேச ஆரம்பிச்சது. அப்பவும் அந்த மூங்கில் செடி எதுவும் பேசாம மௌனமாவே இருந்தது. சில நாள்களுக்கு பிறகு அந்த பூச்செடியில் இருந்த மொட்டுக்கள் எல்லாம் விரிஞ்சு அழகிய மலர்களோட பூத்து குலுங்குச்சு. இப்பவும் அந்த பூச்செடி பக்கத்துல இருந்த மூங்கில் செடியை பார்த்து, என் செடியே, நீ எல்லாம் இப்படி என் பக்கத்துல இருக்கிறது எனக்கே அவமானமா இருக்கு. நான் பாரு எப்படி வண்ண வண்ண பூக்களோட பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கேன்.
ஆனா நீ இன்னும் துளி கூட வளரல அப்படின்னு பேசுச்சு அந்த பூச்செடி. அப்போ அந்த மூங்கில் செடி எதுவும் பேசாம மௌனமாவே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அந்த மூங்கில் செடி கடன்னு வளர ஆரம்பிச்சது. ஒரே நாள்ல அந்த பூச்செடியை விட நல்லா உயரமா வளர்ந்து நின்னுச்சு. அத பார்த்த பூச்செடிக்கு ஒரே ஆச்சரியம். அட, இது என்ன அதிசயமா இருக்கு இந்த செடி! நம்மளை விட எவ்வளவு சின்னதா இருந்துச்சு, இப்போ ஒரே நாள்ல நம்மளை விட உயரமா இருக்கே அப்படின்னு நினைச்சு பொறாமையும் பட ஆரம்பிச்சது. இந்த பொறாமை குணத்தால தன்னோட இயல்புகளை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சது அந்த பூச்செடி. அந்த மூங்கில் செடியோ நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரிய மூங்கில் மரமாவே மாறிடுச்சு. அந்த மூங்கில் மரத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த பூச்செடி அதன் மேல பொறாமை பட்டுக்கிட்டே இருந்தது. இதனால அந்த பூச்செடி கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட தன்மைகளை இழந்து இப்போ அந்த பூச்செடியில இப்போ மொட்டு வைக்கிறது இல்ல, பூவும் பூக்கிறது இல்ல. இந்த பூச்செடி பூவே பூக்கிறது இல்லைன்னு சொல்லி அந்த செடியை நட்டு வச்ச விவசாயியும் அதை வேரோட பிடுங்கி எரிஞ்சிட்டான். இப்பதான் அதுக்கு அந்த பூச்செடி தன்னோட தவறுகளை எண்ணி வருந்த ஆரம்பிக்குது. இந்த பூச்செடியோ மூங்கில் மரத்தை பார்த்து பொறாமைப்படாம இருந்திருந்தா தன்னோட இயல்புகளை இழக்க நேர்ந்திருக்காது. அந்த பூச்செடியோட இயல்பே மொட்டு வச்சு பூ பூக்கிறது தானே தவிர உயரமா வளர்றதில்ல. அதே மாதிரி மூங்கில் செடியோட இயல்பே நல்ல உயரமா வளர்ந்து நிக்கிறது தான். ஆரம்பத்துல அந்த மூங்கில் செடி வளர்றதுக்கு கொஞ்சம் தாமதமானாலும் அதன் பிறகு அதோட வளர்ச்சிய யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. எல்லாரும் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு நிமிர்ந்து நிற்கும். அதுதான் அந்த மூங்கில் செடியின் இயல்பு. அதுபோல கடவுள் படைக்கும் போதே ஒவ்வொருத்தரையுமே தனித்துவமான இயல்புகளோட படைச்சிருப்பாரு. நாம நம்மளோட இயல்பு என்னங்கிறத பத்தி மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கையை கொடுத்திருப்பாரு. அந்த வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கிறதும் துக்கப்படுறதும் நம்ம கையில தான் இருக்கு. நாம நம்ம வாழ்க்கையில பூச்செடியா இருக்கோமா இல்ல மூங்கில் செடியா இருக்கோமாங்கிறது முக்கியம் இல்லை. எப்போதுமே நம்ம இயல்புல இருந்து மாறாம நம்ம தனித்துவத்தோட வாழ ஆரம்பிச்சாலே நம்ம வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப சொல்லு, உன்னோட வாழ்க்கைய நீ மகிழ்ச்சியோட வாழ போறியா இல்ல மத்தவங்களை பார்த்து பொறாமை கொண்டு வாழ போறியா அப்படின்னு கேட்டதும் அந்த இளம்பெண் யோசிக்க ஆரம்பிக்கிறார். மேலும் அந்த துறவி சொல்றாரு, இளம்பெண்ணே, கடவுள் நினைச்சிருந்தா நம்மள ஒரு மிருகமாவோ இல்ல செடி கொடிகளாவோ படைச்சிருக்கலாம். ஆனா நம்மளை இப்படி 6 அறிவுள்ள மனிதனா படைச்சிருக்கிறத நினைச்சு நாம பெருமையோடவும் மகிழ்ச்சியோடவும் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும்னா நாம நமக்குள்ள வளர்த்துக்க வேண்டியது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான். நாம செய்யற செயல்ல கவனத்தோடவும் ஒரு பற்றுதலோடவும் இருந்தாலே நம்ம எளிமையா முன்னுக்கு வர முடியும். இப்ப சொல்லு, நீ உன் வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கு உனக்குள்ள வளர்த்துக்க வேண்டிய குணம் எது அப்படின்னு கேக்குறாரு. இப்போ அந்த இளம்பெண்ணுக்கு துறவி சொல்ல வர விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிறா. இளம்பெண் துறவிய பார்த்து, நான் உங்களை பார்க்க வரும்போது பெரிய மனக்குழப்பத்தோட வந்தேன். இந்த பொறாமை குணம் என்னை ஒரு கோழையா மாத்திடுச்சு. நீங்க சொன்னதை கேட்ட பிறகுதான் என்னோட மனக்குழப்பம் எல்லாம் நீங்கி என்னோட வாழ்க்கையில அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத புரிய வச்சிருக்கு அப்படின்னு நன்றி சொன்னபடி அங்கிருந்து கிளம்பினாள். நாமளும் இப்படிதாங்க நமக்கு கிடைச்சிருக்க நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷங்களை எப்படி அனுபவிக்கிறது? நாம நம்ம வாழ்க்கையில நிம்மதியாவும் சந்தோஷமாவும் மன நிறைவோடவும் இருக்கணும்னா நாம மாத்திக்க வேண்டிய ஒரே குணம் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாம இருக்கிறது தான். இனியும் உங்களுக்கு மற்றவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமை ஏற்பட்டா இந்த கதை உங்க ஞாபகத்துல இருக்கட்டும். இந்த கதையில வந்த மூங்கில் மரம் மாதிரி நாம வளர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். அந்த சமயத்துல மற்றவங்க நம்மளை பார்த்து ஏளனமாக கூட பேசலாம். அந்த சமயம் நாம கடைபிடிக்க வேண்டியது நிதானத்தை தான்.
நிதானத்தோடவும் பொறுமையோடவும் இருந்தா இந்த மூங்கில் மரம் மாதிரி நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம். அந்த சமயத்துல நம்ம வளர்ச்சியை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று காமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.